இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறாரு. பாமகவோடும் சேர மாட்டோம், பாஜகவோடும் சேர மாட்டோம், கூட்டணியில் சேர மாட்டோம். எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதவையும் நான் மூடினேன். வெளியிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சொல்றதா திமுகவுக்கு எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு, சோ அதை நோட் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு சிக்னலா? ஏடிஎம்கேயோட ஆப்ஷன் வேணா ரூல் அவுட் ஆயிருக்கலாம். விஜயோட ஆப்ஷனை நாங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரியான ஒரு தோரணையை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா அதுதான் பிரஷர் ஆகும் திமுக கூட்டணிக்கு. ஏன் பண்ணல நேர்மையா சொல்றதே இந்த மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதை நாங்க நெக்லெக்ட். அப்ப எப்படி எங்களோட பேர வலிமை கூடும்? இந்த கூட்டணிக்காக தான் அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றதே வேல்யூ தான். அவர்களோட போயிருந்தா பாஜகவுக்கு அது எளிமையா போயிருக்கும் அப்படின்னு விசிகாவும் தாவேகாவும் இணைஞ்சா அது எப்படி அவங்களுக்கு ஒரு பேசு பொருளா மாறும்? பிஜேபியினுடைய தூண்டுதலே இருக்கு திரு விஜய் அவர்களுக்கு. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஃபேக்டர் சிறுபான்மையினர் வாக்குகள். சிறுபான்மையினர் வாக்குகள் மடைமாற்றம் செய்யணுன்றதுக்காக திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல, அதுக்காக ஒருத்தர் கெரியரையே விட்டுட்டு வருவார். இல்ல கிளாரிட்டி இருக்க வேண்டிய விஷயத்துல சூட்சமா பேசினா நல்லதுதான் நடக்கும்னா இன்னும் நல்லது சொல்லுங்க. எதுனா வெளிப்படையா தான் சொல்லிட்டு போங்களேன். இல்ல சார், வெளிப்படையா சொல்லிட்டாரு சார். 26 நாங்க தான் ஆட்சி அமைப்போம், டிவிகேவா டிஎம்கேவான்றதுதான் இங்க இருக்க போற சிச்சுவேஷன். இதுக்கு மேல அடிச்சே கூட சொல்லுவோம் சார். பிஜேபியை எதிர்க்கிற கூட்டணி என்கின்ற ஆத்தன்டிகேஷன் வேணும்னா அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள், அதாவது அவர் சொன்ன காலக்கெடுவு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா பாஜகவும் அதிமுகவும் சேரல. அப்ப அதிமுக மட்டும் இருக்கு அப்படின்னா அங்க இணையறதுல என்ன பிரச்சனை? எங்களை கூண்டு போயிட்டு திருப்பின்னு பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்னா எங்களோட நிலைமை என்ன இருக்கும்? எங்களோட ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் என்ன ஆகும்? பவர் ஷேர்ன்றது எங்களோட பேசிக் திங். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன் இங்க உங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியல? அதிமுக ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டிவிக்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருச்சு, திமுக இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கு, உங்களோட டிமாண்ட் என்னன்னு தெரியும். அப்ப ஏன் இங்க பேசுறதுக்கான பாஜக எதிர்ப்புன்னு வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியில அந்த வாக்குகளை ஈட்டக்கூடிய வலிமை வாய்ப்பு எப்படி உருவாகும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தாதான் உருவாகும். இங்க ஒரு நரேட்டிவே என்ன செட் பண்றாங்கன்னா, நடக்கிறது இங்க எலெக்ஷன், இங்க அதிமுகவா திமுகவான்னு இத்தனை காலம் இருந்ததை மாத்தி இன்னைக்கு பாஜகவா திமுகவான்னு வைக்கிறதே ஒரு சரிதானா அப்படின்ற கேள்வி எழுது. நீங்களும் திரும்ப அதே இந்தியா மேல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் மிச்ச அவர்கள் பதவி விலகணும், அது ஏற்புடையதுதான். கொடுத்திருக்கக்கூடிய மிக அபரிதமான நம்பிக்கை, அந்த அபரிதமான நம்பிக்கையில தான் சாரசாரியா போறதுக்கான ஒரு சூழல் உருவாச்சு. இல்ல, அப்படி 100% முடியாதுன்றதுதான் முடியாது. தலைவர் திருமாவளவன் ஏதோ நம்ம சொல்றதுனால அவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்றது, அது ஏன் அப்படி பார்த்தா நீங்க எதுவுமே யாருமே பேச முடியாது. இல்ல, அது கேட்டதும் அவரே தான். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னதும் திருமாவளவன் சொல்லி உடனே அவர் பதவி விலகி விடப் போவதில்லை, அல்லது அந்த அளவுக்கான நெருக்கடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே ஏற்படுத்தி விடப் போவதில்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறார். நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், உறுதியா இருக்கோம், இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, நாங்க வெளியே வர மாட்டோம். இது ஏன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சார்? அதாவது அரசியல் அரங்கில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க. நீங்கள் கேட்குறதே திரும்ப திரும்ப அதே பேசுகிறாருங்க. ஆனால் பல தலைவர்கள் என்னென்னா அவ்வப்போது பேசுனதே மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அரங்கம் அது. தலைவர் எழுச்சி தமிழர் இந்த கூட்டணி விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாக அவர் ஒரு முடிவுன்னு ஒன்று எடுத்தாருன்னா அந்த முடிவுக்கான காரணங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதை தொடர்ச்சியாக அந்த திசையில் தான் பயணிப்பார். அந்த வகையில் தான் இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு கிளாரிட்டியோடு இந்த கூட்டணியில் தான் இருப்போம்னு இப்போ இல்லை, கொஞ்சம் நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார். ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான ஐயங்களை வேற ஏதோட தொடர்பு படுத்தி பேசும்பொழுது அதுக்கான ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால இல்லை, செயல்பாடுகள் கூட வெளிப்படையான செயல்பாடுகள் தான். அப்போ தான் சில நேரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்போ கூட்டணி மாற்றம் தொடர்பாலாம் முன்வைக்கும்போது உடனே அதை கிளாரிட்டி கொடுத்துட்றாரு. அப்படி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. தவிர இந்த கூட்டணியில் இருப்பதற்கான காரணத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருத்தர் கூட்டணியில் சேர்றது, சில கட்சிகள் சேர்றதுன்றது அந்த கட்சியினுடைய வாய்ப்புகள்,
இந்த சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ அதை அதிகரிப்பது போன்ற நிலையிலும், இல்லை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர்களுக்கான வளத்தை சேர்ப்பது என்கின்ற நிலையில் அரசியல் கூட்டணிகள் கடந்த காலங்களில் அமைந்திருந்தது எல்லாருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு என்னென்னா, சாதிய மதவாத சக்திகள் எந்த வகையிலும் வேரூன்றக்கூடாது என்கின்ற நிலையில் வந்து அரசியல் களமாடிட்டு இருக்கோம். அதற்கான கூட்டணி தகுந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படின்ற நிலையில தான் வந்து அதில் உறுதியாக இருக்கும். அதனால அவர் திரும்ப உறுதியாக இருக்கும். இது ஆக்சுவலாக வெளியிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சொல்கிறதா, இல்லை கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, ஸோ அதை நோட் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு சிக்னலா சார்? இப்போ டிமாண்ட் இருக்குது, அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நேற்றைக்கு கூட ஒரு விஷயம் பேசினார் அதுதான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேனாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சாதியவாத சக்தியாகவும் மதவாத சக்தியாக பிஜேபியை பார்க்குறோம். இவங்க 2 பேர் இருக்க கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு சொல்லிட்டோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்திட்டாங்க. ஏற்கனவே இருந்த பிஜேபி கூட்டணியில் தான் வந்து பாமக இருக்குது. இப்போ என்ன ஸ்பெக்குலேஷன்னா, பாமக அங்கே போகுன்றாங்க, போகுமா போகாதான்றது வேறு விஷயம். ஆனால் அதற்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக வந்து இன்றைக்கு திரு விஜய் வந்து வந்திருக்காரு. அவருக்கு என்ன வலிமை என்றதெல்லாம் அது வேறு, தட் இஸ் a செப்பரேட் டாபிக். ஆனால் இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே பேர வலிமையை வந்து பேசணும் அப்படின்னா வந்து மற்ற கட்சிகள் மாதிரி அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தலைவர். உண்மையிலே நீங்கள் சொல்கிறபடி எங்களோட பேர வலிமையை தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம்னா, ஏடிஎம்கேவோட ஆப்ஷன் ஒன்றா ரூல் அவுட் ஆயிருக்கலாம். விஜயோட ஆப்ஷனை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரியான ஒரு தோரணையை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா அதுதான் ப்ரெஷர் ஆகும் திமுக கூட்டணிக்கு. இல்ல க்ளோஸ், ஆனா அதை நாங்க பண்ணல. ஏன் பண்ணல? நேர்மையா இருக்கும் சொல்றதே வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதை நாங்க வந்து நெக்லெக்ட். அப்ப எப்படி எங்களோட பேர வலிமை கூடும்? அது ஓபனா இருக்குன்னா தானே நீங்க சொல்ற பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்ல வந்து அது க்ளோஸ் பண்ணனும்னு சொல்லவே வேல்யூ தான். இல்ல, நீங்க எப்பவுமே என்னன்னா, ஒரு கூட்டணி வந்து தலைமை தாங்கக்கூடிய கட்சி வந்து இந்த கட்சிகள் வேற எங்கேயா போயிடும் அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்தா தான் நீங்க சொல்ற அடிப்படையில நம்ம கடந்த கால பதிவுகள்ல இல்ல வந்து நடைமுறைகள்ல இவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னா அதையும் தானே முன்வைக்கிறாங்க. எங்களை விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நீங்க இங்க இந்த கூட்டணியோட கட்டுப்பட்டுட்டீங்க அப்படின்னு விமர்சனமா வைக்கிறவங்க சொல்றாங்க. நாங்க அப்படி இல்லை அப்படின்றத காமிச்சாதானே எங்களுக்கான பேர வலிமை வரும். நாங்க அதை பத்தி கவலைப்படல. பேர வலிமைன்றது எங்களுக்கு வந்து இல்லை வந்து எங்களோட பார்கெனிங்கை பத்தி நாங்க கவலைப்படலை. இருக்கிற ஃபேக்டா சொல்றோன்றது தான். இல்ல வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. சரி, நாங்க டோரை ஷட் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? அது இந்த கூட்டணியில இருக்கும். அப்ப என்ன இதுக்கு ஒரு வேல்யூ லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அப்ப எப்படி இந்த கூட்டணியில தலைமை தாங்குறவங்க, நீங்க கூட்டணியை வந்து தலைமை தாங்குற கட்சிகளை எந்த கட்சியா இருந்தாலும் இதுல வந்து கருணையே இல்லை வந்து இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரங்கு. அவங்கவுங்க ஃபார்ச்சூன்ஸை அவங்கவுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தணுமோ அப்படிதான் நினைப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ரொம்ப இயல்பானது. ஏன்னா அவங்களோட நெருக்கடி இருக்குது. இப்போ திமுகவோ அதிமுகவோ அவருடைய எண்ணிக்கையை குறைச்சாங்கன்னா என்னாங்கன்னா அவங்க கட்சிக்காரர்களோட இடங்கள் வந்து குறையும். அப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ நாங்கள் அந்த டோரை ஷட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னும் போது நாங்கள் எப்படி வந்து பார்கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்? அதாவது பார்கெயின்ன்றது கொஸ்டினே கிடையாது. நாங்கள் கிளாரிட்டி கொடுக்குறோம். நாங்கள் ஏன் இங்கே இருக்கோன்றதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி சார், நேற்று அவர் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் தான், விஜய் அவர்களோட போயிருந்தா பாஜகவுக்கு வந்து அது எளிமையாக போயிருக்கும் அப்படின்னு. இப்போ விசிகாவும் தாவேகாவும் இணைஞ்சா அது எப்படி அவங்களுக்கு ஒரு பேசு பொருளாக மாறும்? நல்ல விஷயத்தை டச் பண்ணி. இப்போ என்னென்னா, விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இங்கே டெஸ்டட் ஃபோர்ஸஸ். என்ன நீங்கள் சொன்னாலும் என்ன தான் வந்து நீங்கள் இது பண்ணாலும் ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸ்னு வர்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக வந்து எரோட் பண்ண முடியாது. டிஎம்கே ஓட் பேங்கையோ ஏடிஎம்கே ஓட் பேங்கையோ உடனடியாக எரோட் பண்ண முடியாது. அதில் சில டென்ஸ் வேணால் வரலாம், எரோட் பண்ண அப்படி முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அது நம்பிக்கை, எல்லாருக்குமான நம்பிக்கை. நீங்கள் வந்து நான் வந்து ட்ராக் ரெக்கார்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் வரலாறை வச்சு மக்களுடைய இதை வச்சு நான் பேசுகிறேன், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும். அப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் எங்களோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 2014 கடுமையாக வந்து பிஜேபியை வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி ஜெயிச்சப்பவே இந்தியா முழுக்க பிஜேபி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. என்ன பிரச்சாரம் முன்னெடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம், வளர்ச்சின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 2014 மேனிஃபெஸ்டோவை இன்றைக்கி அவங்க முன்வைக்கிற பல விஷயங்களை வந்து முன்வைக்கலை. அவுட்வேர்டாக என்ன பண்ணாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னாங்க. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்த முகம் வந்து மோடி வந்து குஜராத் டெவலப் பண்ணிட்டாருன்னு அதுக்கு பல தவறான படங்கள்லாம் வச்சுக்கிச்செல்லாம் ப்ரொபகண்டா பண்ணாங்க.
எல்லாருமே அதை நோக்கி தான் வந்து பிஜேபி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபியால் வந்து முன்னேற்றத்தை கொடுக்க முடியாது, குஜராத்தில் அவங்க சொன்னது பொய் அப்படின்லாம் அதை தான் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் ஒரு விஷயத்தை என்ன அழுத்தமாக சொன்னார்னா, இவங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து, சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, மொத்தமாக தேசத்துக்கே ஆபத்துன்னு எப்போ சொன்னார்னா 2014 சொன்னார். அப்போ அன்னைக்கே வந்து கலைஞர்கிட்ட என்ன சொன்னார்னா, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து 14 தனியாக நின்னாங்க, இடதுசாரிகளும் வந்து இந்த ஃபோல்டில் கொண்டு வரது கூட அப்போ முயற்சிகள் ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எதற்காக ஏற்படுத்தினாங்கன்னா, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேரணும். 14 ஆரம்பித்தார் அந்த பணியை. 16 அசம்பிளி எலெக்ஷனு இந்த கான்டெக்ட் எல்லாம் போயிடுச்சு. 16 எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகுது தமிழ்நாட்டில். என்ன பிளாட்ஃபார்ம்னா, மக்கள் நல கூட்டணியாக இருந்த கட்சிகளும் திமுகவும் ஒன்றா சேரும். அந்த பிளாட்ஃபார்முக்கு முதல்ல அடித்தளம் போட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இங்கே நம்ம ஒய்எம்சிஏ இதில் வந்து நீங்கள் மாநில சுயாட்சிக்கான மாநாடு போட்டோம். 19 என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து சனாதனத்தை எதிர்ப்போன்னு ஒரு நிலையை கொண்டு போகிறோம். இன்னும் கூட வந்து நான் வந்து அழுத்தமாக சொல்லுவேன், இந்த சொல்லாடலை நீங்கள் அந்த ஐடியாலஜியை வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிராமணியன்னு பேசினாங்க, பரந்தப்பட்ட நேரத்தில் இன்னொரு காலகட்டத்தில் இந்துத்துவான்னு பேசினாங்க. இன்னைக்கு பிராமணியன்றதும் யாரும் பேசுறதில்லை, அந்த ஐடியாலஜியை இந்துத்துவன்னு யாரும் பேசுறதில்லை. எல்லாருமே வந்து சனாதனம் என்ற சொல்லாடலுக்கு வந்துட்டாங்க. இந்த சொல்லாடலை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணதை ஏற்கனவே திராவிடர் கழகம்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் இதை வந்து ஆழமாக டு த லாஸ்ட் மேன் கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஐடியாலஜியில் இருக்கார். அதுக்கு ஒரே ரீசன் தான், சிம்பிள் ரீசன் தான். இந்த ஐடியாலஜி, சனாதன ஐடியாலஜி எதிர்த்து தான் அம்பேத்கர் போராடினார். டெமோக்ராட்டிக் ஐடியாலஜியோட அம்பேத்கரோட விஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுனா இவங்களை வந்து இப்போ இந்த லைனில் தான் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த கூட்டணியில் வந்து இடம்பெறோம். இப்போ விஜய் கூட போனால் என்ன ஆகுனா, நாங்கள் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷனாக இருக்கோம். இதையும் நான் வந்து ரொம்ப பெருமையாக பிஜேபியோட எதிர்ப்பு நான் ரொம்ப ரொம்ப அடிச்சே கூட சொல்லுவோம் சார். பிஜேபியை எதிர்க்கிற கூட்டணி என்கின்ற ஆத்தென்டிகேஷன் வேணும்னா அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் கூட குறிப்பாக சொல்கிறேன், தலைவர் எழுச்சி தமிழர் இருந்தால் தான் அது பிஜேபிக்கு நேர் எதிரான கூட்டணி என்பதை வந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் உறுதியாக நம்பக்கூடிய நிலையில் இப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறோன்னா, இப்போ இன்னொன்று திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இதில் கிளாரிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு அவர் எந்த கொள்கைகளில் எப்படி இருப்பார்னு தெரியல. நீங்க இதெல்லாம் கூட ஒரு ரீசன். அவர் ஒரு சொல்றாருல்ல சார், சமூக நீதிக்கான ஆட்சியை தான் நாங்களும் அமைப்போம். ட்ராக் நீங்க வந்து இன்னைக்கு சொல்றாரு அவர் அப்படி இருக்கலாம், இல்லாம போகலாம், அவர் உண்மையா கூட இருக்கலாம், இல்லாமையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்க ஒரு ட்ராக் இருக்கு. இங்க வந்து திராவிடியன் பாலிடிக்ஸை வந்து இங்க வந்து திமுக வந்து கையில் எடுத்து தொடர்ச்சியா பல விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அதுல விமர்சனங்கள் இருக்கு. முழுமையா பண்ணியிருக்காங்களா போனாங்கன்னா தட் இஸ் a different story. ஆனா ஒரு ட்ராக் இருக்கு, ஒரு ரிலேபிள் ட்ராக் இருக்கு. அப்போ இதுதான் வந்து சரியானது என்கின்ற நிலையில் தான் இங்க இருக்கும். அதிமுகவும் அங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தது. துணை முதலமைச்சர் பதவி உட்பட அமைச்சர்களுக்கு கணிசமான இடங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனாலுமே அந்த டோரையும் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ அதிமுக, அதாவது அவர் சொன்ன காலக்கெடுவு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா பாஜகவும் அதிமுகவும் சேரல. ரொம்ப அண்மையில தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. அப்போ அதிமுக தனிச்சிருந்தப்பதான் ஓரளவுக்கு இந்த கூட்டணியானது கேட்கப்பட்டிருக்கும், பேசப்பட்டிருக்கும் புரிஞ்சுக்க முடியுது சார். அப்போ அதிமுக மட்டும் இருக்கு அப்படின்னா அங்க இணையறதுல என்ன பிரச்சனை? இப்போ நீங்க அது மட்டும் சொன்னீங்க. இன்னொன்னு சொன்னார் தலைவர். என்ன சொன்னார்னா, ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு நடுத்தரில் தான் நின்று இருக்கணும்னாரு. அது என்ன தொடர்ச்சின்னா, ஏடிஎம்கேவோட ரிலேபிலிட்டி வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அவங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்தாங்களே தவிர, உண்மையிலேயே பிஜேபி விட்டு அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வெளியில் வந்து எல்லா ஃப்ரண்ட்லேயும் பிஜேபியோட எதிர்த்து இல்லை பிஜேபியோட பேசிக் ஐடியாலஜி எதிர்த்து அவங்க பேசினாங்களான்னா இல்லை. நீங்கள் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா கருத்துக்கள், அவர் ஜெயக்குமார் அண்ணன் பேசுனதா இருக்கட்டும், இல்லை வந்து திரு சி வி சண்முகம் பேசுனதா இருக்கட்டும், இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வந்ததே தவிர ஜெயக்குமார் அவர்கள்லாம் கடுமையாக பேசினார். ஆனால் அது வந்து உறுதியாக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது. அது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் அதை தான் வந்து சொன்னார் நடுத்தல் நின்று. என்னன்னா, நீங்கள் இப்படி சிந்திச்சு பாருங்க, எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எங்கள் ஃபோல்டில் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை பற்றி கவலைப்படாமல் இவர் பிஜேபியில் போய் சேர்ந்துருந்தாருன்னா, நான் சொன்ன பாருங்க, 14 கிட்டத்தட்ட வந்து 11 வருஷமா வந்து பிஜேபி எதிர்ப்பு தான் வந்து அம்பேத்கருடைய கொள்கையை வந்து பாதுகாக்கணும்னா பிஜேபி எதிர்ப்பு தான் நிலைப்பாடில் எங்களை கூட்டு போயிட்டு திருப்புன்னு வந்து பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்னா எங்களோட நிலைமை என்ன இருக்கும், எங்களோட ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் என்ன ஆகும்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது வச்சுட்டு தான், அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ட்ராக்னு சொன்னேன் ஒரு விஷயத்த. இப்போ இன்னைக்கு கூட வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. நீட்டுக்கு வந்தாங்க, இன்னும் சொல்ல போனால் இது கூட வந்தாங்க, டீலிமிட்டேஷனுக்கு வந்தாங்க.
என்னைக்கு பிஜேபியோட சைன் பண்ணாங்களோ அடுத்த நிமிஷமே வந்து அவங்க வந்து திருப்பி நீட்டுக்கு கூட்டம் போடும்போது வந்து வரல. அவங்க வக்ஃபுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட எதிர்த்து தான் ஓட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதான் பில்லு வரத்துக்கு முன்னாடி அப்போ போல அவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பில்லு வரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம். பில்லு வரத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்மானம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்தோம். அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு கொண்டு வந்தோம். அப்போ ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு சார். அதிமுக இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு வெளிப்படையாக தான் சொல்றாங்க. அப்போ விசிகாக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றது ஏற்புடையதா? நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து வெளிப்படையா வந்து நீங்க இல்ல அவர் பேசினதுனால நான் சொல்றேன். தலைவர் வந்து அந்த ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஆஃபரை வெளிப்படையா டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு சீட் ஷேரிங்ல சில நேரங்களில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏடிஎம்கேல ஒரு ராஜ்யசபா வந்தது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, தேமுதிக தலைவர் என்ன சொன்னாங்க, அது எங்களுக்கு தான் பேசினாங்கன்னாங்க. இன்னைக்கு வந்து அது இப்போ அவங்க பேசி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த இந்த பவர் ஷேரு இல்லை வந்து மினிஸ்ட்ரியில் ஷேருன்றத பேசிட்டு அதை டிக்ளேர் பண்ண மாட்டோம், நாங்கள் கொடுக்குறோன்னு கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. இது என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஃபீலர்ஸ் வந்து ஏடிஎம்கே சைடில் இருந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து பார்த்துட்டு இருந்து போனாங்க. ஆனால் அப்போவே அவங்கக்கிட்ட ரொம்ப கிளாரிட்டியாக நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்படி வந்தவர்கள் நான் என்ன யூகிக்கிறேன்னா, ஏன்னா தலைவர் வந்து அவங்க வந்து பார்த்தது இல்லை வந்து தலைவர் வந்து பேசுனது எங்களுக்கு தெரியும். பட் அவங்க என்ன கன்வே பண்ணாங்கன்றது தான் வந்து நேற்றைக்கு பேசுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இது மாதிரிலாம் பண்ணுறோன்னு. பட் அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஆட்படலை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வெறுமனே வந்து சீட்ஸோ இல்லை வந்து பவர் ஷேருன்றது வந்து பவர் ஷேர்ன்றது எங்களோட பேசிக் திங், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் எல்லாவற்றுக்குமான ஒரு சூழல் அமையணும். பவர் ஷேர் தான் எங்களோட ப்ராமினன்ஸ் கிடையாது. பவர் ஷேர் இஸ் ஒன் ஆஃப் அவர் டிமாண்ட்ஸ். பட் பவர் ஷேரை விட இன்னும் கூடுதலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, இவங்க இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து இங்கே வந்து கால் ஊன்றக்கூடாதுன்றதுல நாங்கள் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸோட கைகோர்த்து பவர் ஷேர் வாங்குறதுன்றது வந்து கண்ணை வித்து சித்திரம் வாங்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் பவர் ஷேர்ன்றது எங்களோட டிமாண்ட். அது ஓகே சார். பட் இவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அணி சேருவோம், அதுக்கப்புறம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும் இப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசிக்காக வச்சுருக்கும் போது அந்த ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றது நீங்களே சொல்கிறீங்க. இப்போ வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னா ஓகே, அவருடைய நிலைப்பாடு தான். ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருந்த ஒரு கருத்தை இன்னைக்கு தமிழ்நாடு பேசுதுங்கிறதே ஒரு வெற்றி. அது எடுத்துக்கிறது இல்லைன்னு. பட் அட் வாட் காஸ்ட்? எதை கொடுத்து எதை வாங்குறது? எங்களோட அடிப்படை கொள்கை கருத்தியலை வந்து பலி கொடுத்துட்டு நம்ம வந்து அது போக வேண்டிய சூழல் இருந்தால் அது வந்து சரி இருக்காதுன்னு ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட வந்து கூட்டணி பேசுகின்ற பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொகுதிகள் கொடுக்கும்பொழுது பொது தொகுதி கொடுக்க முடியுமா, பொது தொகுதியில் வந்து உங்களால் நிற்க முடியுமா, நிற்பதற்கான ஆட்கள் இருக்காங்களா, நின்னாங்கன்னா வெற்றி பெறுவாங்களா, இல்லை இப்படியெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு தான் அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நின்ன 2 பொது தொகுதியிலுமே 100% ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 பேருமே வெற்றி பெற்றிருக்கோம். அப்போது இந்த விஷயமே தலைவர் எழுச்சி தமிழர் முன்வைக்கிற இந்த விஷயமே நடக்கும். பட் அதற்கான தருணம் வந்து இந்த தேர்தல் கிடையாது. ஏன்னா இங்க உங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியல சார். நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியல இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா சார், இப்ப அதிமுகல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டிவிக்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருச்சு, திமுக இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கு, இவர் உங்களோட டிமாண்ட் என்னன்னு தெரியும். அப்ப ஏன் இங்க அததான் நான் சொல்ல வரேன். நான் அதாவது இப்ப ஏடிஎம்கே வந்து அதை கொடுக்குறாங்கன்னா தேர் அட் வீக்கெண்ட் பொசிஷன். இப்போ அவங்க வந்து எப்படியாவது வரணுன்ற ஒரு நிலையில இருந்து அதை ஆஃபர் பண்றாங்க. அது அவுட் ஆஃப் ரியல் இன்ட்ரெஸ்ட், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணுறவங்க இல்லை வந்து அவங்களுக்காக கூடுதலாக போராடுறவங்களுக்கு நம்ம ஷேர் கொடுக்கணுன்றதுல ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து அந்த ஷேர் கொடுக்குறவங்க வந்து என்ன ஐடியாலஜிக்காக ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் பிஜேபியோட கூட்டணியே இல்லைனா கூட ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதாவது அவங்க வந்து ஒரு என்றைக்குமே வந்து அவங்களோட இணங்கி போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு பவர் ஷேர் கிடைக்குதா கிடைக்கலையான்றதை விட வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் அ காஸ்ன்றது முக்கியம். நாங்கள் எதை முன்னெடுத்துருமோ நான் அதுதான் சொன்னேன். நான் மறுபடியும் நீங்கள் வந்து சொல்லுவாங்க கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, கூட்டணி அப்படி நாங்கள் நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எங்களுக்கான ஐடியாலஜி, எங்களுக்கான அடிப்படை கொள்கை எங்கே வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், அதை வந்து அதற்காக நிற்க முடியுமோ அங்கே தான் நிற்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நாங்கள் இதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஓகே, அப்போ அதிமுகவோட டோர்ஸ் வந்து விசிகாக்காக திறந்திருந்தது இவ்வளவு நாள். உண்மை. அப்போ இந்த திமுக கூட்டணியில பாஜக எதிர்க்கணும்னா விசிகா தான் இருக்கணும்னு நீங்க குறிப்பிடுறது சார். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா விசிகா தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 2 பேரும் வேற. நீங்க வந்து ஒரு கூட்டணியில இந்த கூட்டணி எந்த மாதிரியான கூட்டணி
அப்படின்றத வந்து மக்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு கரப்ட் ஃபோர்ஸஸாக இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து கரப்ட் ஃபோர்ஸஸை கூட வச்சுட்டு நான் கரப்ஷனை ஒழிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்னா அது வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்போ அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணி, நான் வந்து திமுக வந்து மதவாதத்தை எதுக்கல, நாங்கள் தான் அவங்களை எதிர்க்க அப்படி சொல்லலை. எங்களுடைய செயல்பாடுகள் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து வேற மற்றவங்களை விட இந்த களத்தில் வந்து ஜென்யூனாக வந்து இவங்க வந்து போராடுறாங்கன்ற பேரை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட வந்து நீங்கள் தேர்தல் அரசியலில் இல்லாத சில தலைவர்கள்லாம் கூட வந்து பேசுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பெரியார் திராவிட கழகம் நம்ம இவர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், இது வந்து சனாதனத்தை எதிர்க்கிற தளத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். இப்போ இந்த கூட்டணி ஒரு பக்கம் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டணி விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்றாரு, சீமானும் அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிஜேபி எதிர்ப்புன்றது செதறி போகக்கூடிய நிலையில இல்ல இந்த மூணுல வந்து இதுதான் பிஜேபிக்கு வந்து உண்மையிலே எதிரான அணி அப்படின்ற அந்த முத்திரையா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆத்தென்டிகேஷன் நாங்க அந்த 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 அளவுல நாங்க படியா அந்த பொசிஷன்ல இருக்கோம். அது மேஜர் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா அதுதானே வின்னிங் ஃபேக்டராகவும் இருக்கும் சார். அப்ப வெற்றி கணிக்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்ற கேள்விக்கு ஒரு வெற்றின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன்ல இப்போ நான் வெற்றி பெற்றேன்னா அது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டும் அதில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஓட்டம் இருக்கு, இடதுசாரிகள் ஓட்டம் இருக்கு. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் இதுதான். நீங்க இதில் சிங்கிள் அவுட் பண்ணி இவங்க தான் அதுக்கு வெற்றி அப்படின்னு நம்ம வந்து கிளைம் பண்றது வந்து அது யாருக்கு கூடுதலான ப்ராமினன்ஸ் இருந்ததுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் டிஸ்கஷன் பாயிண்டே கிடையாது. அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த 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 அணி வெற்றி பெறணும் தான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு ஒரு ப்ராமினன்ஸா வச்சு ஓட்டு போடக்கூடிய மக்கள் மத்தியில, பாஜக எதிர்ப்புன்னு வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியில அந்த வாக்குகளை ஈட்டக்கூடிய வலிமை இல்ல வந்து அந்த வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு எப்படி உருவாகும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தால் தான் உருவாகும்ன்றதுதான் நான் தெரிவிக்க விரும்புறேன். தாவேக்காவோட கூட்டணி கதவுகளை மூடிட்டோம், அதிமுகவினுடைய அந்த கூட்டணி அந்த டோரையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ தமிழ்நாடு தலைவர் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார், முதல்ல அவர் வீட்டு கதவை அவரு க்ளோஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னு. அதாவது அவர் இன்னொரு கூட்டணியில் இருக்காரு, எப்படி இன்னொரு கூட்டணியுடைய கதவுகளை மூடும்? இல்ல அவர் வந்து என்ன அதை வந்து எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டார், உள்வாங்கினது கூட்டணி பசி பண்ணது எப்படின்னு தெரியல. அண்ணன் வந்து முழுசா கூட பார்த்துருக்க மாட்டார் பேட்டியை. திடீர்னு செய்தியாளர் கேட்டதாக இவர் என்ன சொன்னார்னா, வழக்கமா கூட்டணி பேசுற கட்சிகள் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கோம், கூட்டணி பேசக்கூடிய கட்சிகள் எல்லா கதவுகளையும் திறந்து வச்சிருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு கதவை வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நாங்க அந்த மாதிரி கிடையாது, நாங்க அந்த கதவுகளை மூடிட்டோம், ஏடிஎம்கே அப்படின்றத நாங்கள் ஷட் பண்ணிட்டோம், தாவாக்கான்ற இது வந்து ஷட் பண்ணிட்டோம், நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் டோர் என்ட்ரி தான்ன்றது வந்து நாங்கள் இந்த இதில் இருக்கோம்னு தான் சொன்னார். அதனால் நாங்கள் அவங்க கதவை மூடல, எங்கள் கதவை தட்ட வந்தவங்கள இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் க்ளோஸ் பண்ணி நிறுத்திட்டோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ரோட் ஷோ இதெல்லாம் 2 நாளாக கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சார். குறிப்பாக நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு, சமரசம் இல்லாத கட்சி தான் தாவேக்கா, ஆனால் நல்லதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சமரசம் பண்ண மாட்டோம், ஒருவேளை சமரசம் பண்ணணும் நல்லதுக்காக நாங்கள் பண்ணுவோம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவோன்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ நீங்கள் வந்து இது வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவோம் சமரசத்துக்காகனா எதற்காக சமரசம் பண்ண போகிறாங்க? அவங்க வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்காக, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லதுக்காக, திமுக வீழ்த்துறதுக்காக, அவ்வளவுதானே சார் லாஜிக்? இல்ல அப்போ பிஜேபியும் எதிர்க்கிறேன்றாங்க, அப்போ திமுக தமிழ்நாடு அளவுல பேசும்போது ஆக்சுவலா இங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இல்ல சார், இங்க ஒரு நரேட்டிவே என்ன செட் பண்றாங்கன்னா, நடக்கிறது வந்து இங்க எலெக்ஷன், இங்க அதிமுகவா திமுகவான்னு இத்தனை காலம் இருந்ததை மாத்தி இன்னைக்கு பாஜகவா திமுகவான்னு வைக்கிறதே ஒரு சரிதானா அப்படின்ற கேள்வி எழுது. நீங்களும் திரும்ப அதையே சொல்றீங்க. முழுமையா வந்து நீங்க வந்து இந்திய அரசியல தமிழ்நாட்டு நிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய எலெக்ஷன். நீங்க நடந்து முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் தான் இன்றைக்கி வந்து இந்திய அளவில் பிஜேபியை மெஜாரிட்டி இல்லாமல் செஞ்சுருக்குன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கான்க்ரீட்டான கூட்டணி நம்ம வந்து மதசார்பற்ற கூட்டணி அமைச்சோம். தேசிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வருமானது வந்து நீங்கள் வந்து தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இல்லை 1.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் பிஜேபி வந்து கிளீன் ஸ்வீப்பு 400 இடம் வந்துடும், தேர்தல் போது கூட சொன்னாங்க 450 இடம் வந்துடும். நாங்கள்
இதை வந்து நான் வந்து சும்மாவே பொலிட்டிக்கலாக நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைம் இல்லை, ஒரு ஜென்யூன் கிளைமாக வைக்கிறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்திய அளவில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் ஆரம்பத்தில் வந்து பிஜேபியை ஸ்டாப் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இருந்தது. நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிற ட்ராக்கெல்லாம். அவர் என்ன சொன்னார்னா, முதல் வந்து அவர் கருத்தை வந்து அவருடைய பிறந்தநாள் அதுமாக தூக்கி வைக்கிறார், முன் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எது இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க அமைப்பு வச்சிருக்க கட்சி பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸை மையப்படுத்தி பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னும். அப்போ பல்வேறு இது வந்தது. சரத்பவார் எப்படி வருவார், மம்தா எப்படி வருவாங்க, இவர் கெஜ்ரிவால் எப்படி வருவார், கம்யூனிஸ்ட் எப்படி வருவார்லாம் சொன்னாங்க. நாடு முழுவதும் டிராவல் பண்ணி அந்தந்த தலைவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பேசினார். திரு ராகுல் காந்தி கிட்ட பேசினார், எல்லா லீடர்ஸ் கிட்ட யார்கிட்ட பேச முடியுமோ பேசினார். இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேஸை போட்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து அதை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம். அவர்கிட்டயே சொன்னார், நீங்கள் வந்து இதை வந்து இந்தியா அளவில் வந்து ஒரு கூட்டணி உருவானா அதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்கள் தான் எடுக்கணும்னு. அப்போ ஏன்னா அதற்கான வலிமை அவங்கக்கிட்ட இருக்குது, எங்களுக்கான வலிமைன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ஒரு சாத்தியமாக்கி இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய அளவில் வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது தமிழ்நாடுன்ற அளவில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஐடியாலஜிக்கல் ஃபயர் வந்து இன்னைக்கு பத்துது. நீங்கள் வந்து நாம் வந்து மொழி பிரச்சனையை பேசினோடனே பக்கத்து மாநிலங்களில் பேசுகிறாங்க. நாம் வந்து டீலிமிட்டேஷன் பேசினோடனே பக்கத்து மாநில டீலிமிட்டேஷன் பேசுகிறாங்க. நாம் இன்னைக்கு போய் கவர்னரை எதிர்த்து போய் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தோடனே பரவுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபயர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்து கிளம்புதுன்னா தமிழ்நாட்டில் வந்து பவர் ஷேரில் இல்லை வந்து பவரில் வந்து வர வேண்டியது அவசியன்ற மாதிரி பிஜேபி நினைக்கிறாங்க. நீங்கள் அதிமுகவை பிடிச்சி தள்ளினாலும் எந்த தைரியத்தில் வந்து அமித்ஷா சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் போனார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அது மாறுபட்டு நிற்கிறாரு. ஆனால் அதுக்கான கிளாரிட்டி இன்னும் வரல, அந்த பக்கத்துலேருந்து வரல. ஆனால் நாம் புரிந்து கொண்ட வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இல்ல அவங்க சொல்றாங்க தலைமையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் டிக்ளைன் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், அது அவங்க ரெண்டு பேர் கட்சி சம்மந்தப்பட்டது. எங்களோட பார்வை என்னன்னா, பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பவரில் வந்து ஒரு முக்கிய ஃபோர்ஸாக மாறணுன்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் எடுக்கிறாங்க. இன்னொன்று அவங்களோட ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் யார் முதுகில் சவாரி செஞ்சாங்களோ, அது சமீபத்தில் வந்து ஒடிசாவாக இருந்தால் கூட சரி, நவீன் பட்நாயகை வச்சு தான் வந்து அங்கே கதையை ஓட்டியிருந்தாங்க. நவீன் பட்நாயகை முடிச்சுட்டாங்க. அப்போது அவங்களோட செயல்பாடு இல்லை வந்து அவங்களோட ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலா தான். அப்போ இங்கே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுகவை முன்ன தள்ளி பின்னாடி பிஜேபி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமாக இருக்காங்கன்றது தான் நாம் பார்க்குறோம். அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது தான் இங்கே பிஜேபி வருது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து வெறுமனே ஏடிஎம்கேன்றது கடந்து பிஜேபின்றதும் இருக்குது. ஏடிஎம்கேவை எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்கிறவர் திமுகவை வந்து வீழ்த்தணும்னு சொன்னால், திமுக வீழ்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வாதத்துக்காக வந்து திமுக வீழ்த்துறேன்னு அவர் சொன்னார்னா, அவர் யாரை வந்து வாழ வைக்க போறாருன்னா பிஜேபி ஐடியாலஜி தான் வாழ வைக்க வர்றதுக்கு முன் வராருன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன். இப்போ இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச அடிப்படையில் திமுகவுக்கு எப்படி எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறதோ அதே போல பாஜகவுக்கும் ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருக்கு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக தான் பிஜேபியா திமுகவா அப்படின்ற ஒரு விஷயத்தையே இவங்க கையாளுறாங்க. இன்னொன்னு, அதிமுகவை ஸ்கிரீன்லயே இல்லாம செய்யணும்ன்றது உட்பட இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன், அப்படியா? யாருக்கு அதிமுக ஸ்கிரீன்லேயே நிற்க கூடாதுன்னு நினைக்கிறேன். திமுக வந்து பல தருணங்கள்ல வந்து திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் திமுகன்றதான் வந்து இருதுருவ அரசியல் தான்ன்றது வந்து அதிமுகலையும் பேசுறாங்க. இப்ப எங்க தலைவரை அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு. நீங்க நமக்கு 1000 விமர்சனங்கள் அதிமுக மேல இருந்தாலும் நேரடியா பிஜேபி செய்யக்கூடிய ஆபத்தை வந்து அதிமுக செய்ய போறது இல்லை. நீங்க நேரடியா பிஜேபியால விளையக்கூடிய ஆபத்துகள் வந்து டெஃபினட்டா வந்து ஏடிஎம்கேயால வராது. இன்னைக்கு வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே ஆஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டி இப்போ கூட சமீபத்தில் கூட சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பரிசீலனை பண்ணணும்னு கூட சொன்னார். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த இருதுருவ அரசியல் சஸ்டெயின் ஆகணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி திமுகவே கூட அப்படி தான் நினைக்கிறோம், சஸ்டெயின் ஆகணும்னு. நம்ம வந்து ஏடிஎம்கே ஓவர் கம் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, ஏடிஎம்கே வந்து இந்த அரசியலாளர்கள் வந்து வேனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது உள்ளபடியே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அதை நினைக்கிறாங்க. இப்போ அப்போ விஜய் அவர்கள் மீன் பண்ணது எதுன்னு பார்க்குறீங்க சார் நீங்க? ஏன்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகிறோம், சமரசம் செய்வோம், அதுதான் மீனிங் ஆகுது. அந்த இல்லை என்ன சிக்கல்னா, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு வந்து மிக மிக அடிப்படையானது என்னென்னா ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ நீங்கள் சூட்சமமாக பேசலாம், எந்த விஷயத்தில் சூட்சமமாக பேசணும், எந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு மறைமுகமாக பேசலான்னு. நீங்கள் கிளாரிட்டி இருக்க வேண்டிய விஷயத்துலாம் வந்து சூட்சமாக பேசினா நல்லது தான் நடக்கும்னா இன்னும் நல்லது சொல்லுங்கள். எதுனா வெளிப்படையாக தான் சொல்லிட்டு போங்களேன், இதுதான் நல்லது. அப்போது
இது எல்லாமே என்னன்னா இது வந்து ஒரு திசை திருப்பல் இல்லை வந்து ஒரு 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 போலியான ஒரு சூழலை தான் உருவாக்குது. அதனால தான் அவர் மேல நம்பிக்கை வரல அப்படின்ற. இல்ல சார், வெளிப்படையா சொல்லிட்டாரு சார். 26ல நாங்க தான் ஆட்சி அமைப்போம், டிவிகேவா டிஎம்கேவான்றதுதான் இங்க இருக்க போற சிச்சுவேஷன். இதுக்கு மேல என்ன வெளிப்படை? சரி, அப்ப நல்லது, அந்த நல்லது நடக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவோம்னா என்ன அர்த்தம்? அது இப்ப நான் வந்து இந்த கொள்கைகளுக்காக வந்து நாங்க எதை வேணா இழக்க தயாருன்றோம். இப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் எனக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்குதுன்னா லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னா எங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நாங்க லூஸ் பண்றதுக்கு தயாருன்றாரு தலைவர் எழுச்சி தமிழர். ஆமா, அது உண்மைதான். நீங்க அதனால தான் நான் வந்து நீங்க வந்து சீட்ஸ் தான், நம்பர் தான், எங்களுக்கு நம்பர் கேம் தான் அப்படின்னா எங்க கையில ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த ஸ்ட்ரென்த்தையும் முதலீடா வச்சு அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் வச்சு நாங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். அது வந்து இப்போவும் நாங்க அந்த ஸ்டாண்ட்ல இருப்போம். நாங்க வந்து we are not going to rule out. ஏன்னா எங்களுக்கான உரிமைகள் இருக்கு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து கடந்த தேர்தலில் வந்து நாங்க வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கும்போது மக்கள் நல கூட்டணி முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். மக்கள் நல கூட்டணியில் வந்து நாங்க வந்து விடுதலை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக 4 பேரும் 25 இடத்துல நின்னோம். ஸோ டிஎம்கே வந்து அந்த அலையன்ஸ் பேசும்பொழுது 4 பேரையும் ஒரு இடத்துல நிறுத்தி பேசினேன், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த அதர் பார்ட்டிஸ். நான் வந்து அவங்களுடைய பலம் என்னன்றதை வந்து நான் வந்து வே பண்ணல. பட் எங்களுடைய பலம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து நீங்க வந்து we have improved. நீங்கள் வந்து 2021 தேர்தலுக்கு அப்புறம் 2024க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு அளவில் வந்து நீங்கள் நடத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடுகளை வந்து நடத்தியிருக்கிறோம். ஒரு பெரிய அதாவது ரொம்ப இயல்பாக வந்து மக்கள் குறிப்பாக பெண்களை வந்து சேர்க்கக்கூடிய இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்களோட வெயிட்டேஜ். இதெல்லாம் வந்து அவங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க, டிஎம்கேவும் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களும் இன்னும் ஒரு அமைப்பு நடத்துகிறவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்படியே கண்மூடித்தனமாக வந்து செய்ய முடியாது. ஸோ எங்களோட கிளைமை வந்து நாங்கள் பண்ண போகிறோம். பட் என்ன இன் ஜென்ரல் வந்து என்னென்னா எங்களோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வந்து சனாதன சக்திகளை எதிர்க்கணும், சாதிய மத சக்தி எதிர்க்கணும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து we are ready to lose something which we are due to get என்ற நிலையில் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இது அவர் பார்வையில் நல்லது நடக்கணும் அப்படின்றது அவர் பார்வை, அது எல்லாருக்குமான பார்வையான்றது வேறு. அந்த நல்லது நடக்கணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்படி ஒருத்தர் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாரு, நான் இது நடக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு ஒருத்தர் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாருன்னா, பொதுதளத்தில் மக்களுக்கு பணியாற்ற வரக்கூடியவர்கள் அப்படி ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாங்கன்னா அது நல்ல சிந்தனையாக இருக்குமா, அதுவே ஒரு தவறான சிந்தனை இல்லையான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் இந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும், நல்லது செய்யும். அதுதானே சார் அவர் மக்களுக்காக நல்லதுன்றது வந்து அவர் ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறாரு. அது மக்களுக்காக நல்லதான்றது மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவர் ஆட்சிக்கு வந்துட்டா நல்லது நடக்க போகுது, அது அவருக்கு நல்லதுன்னு தோணுது, மக்களுக்கு அது நல்லதா தோணும்ல, அது இல்லைன்றது தான் என்னோட பார்வை. இந்தியா மேல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருந்தது, ஒரு இதை ஏற்கவே முடியாது. தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட வந்து இதுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு, அது ஏற்புடையது தானா? இல்லை, அது ஏன் அதை சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு மாயை வந்து உருவாக்குனாங்க. என்னென்னா காஷ்மீரில் வந்து எல்லாமே அதான் சொன்னாங்க இல்லையா, இங்கே வந்து எல்லாரும் வீடு கட்டி குடியேறலாம், வாங்கலாம், போகலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு அரசு சொல்லுதுன்னா அந்த அரசு வந்து அதற்கான பணிகளை அங்கே செஞ்சுருந்தாங்கன்னா அதை பற்றி சொல்லலாம். நான் வந்து லாஸ்ட்டு ஜான்வரி போயிருந்தேன். நான் ஸ்ரீநகர், பஹல்காமு எல்லாம் போயிருந்தேன். நான் சோன்மார்க் எல்லாமே போயிருந்தேன். நான் குறிப்பிட்ட பகுதிக்கும் போயிருந்தேன். நான் போயிட்டு போனப்போ நான் வந்து நானும் என்னுடைய துணையாரை போயிருந்தோம். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ நாங்கள் போன வாகனமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் பார்த்த மக்களாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறாங்களே தவிர அதில் வந்து ஒரு ஹிடன் ஒரு சொல்ல முடியாத ஒரு சோகம், ஒரு அழுத்தம் இருப்பதை வந்து அந்த மக்களிடம் வந்து பார்க்க முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கே திரும்பினாலும் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் திடீர்னு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டியை நிறுத்திடுவாங்க. பார்த்தா ஒரு பெரிய கான்வாய் வந்து மிலிட்ரி கான்வாய் வந்து போகும். இப்போ நம்ம இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து எல்லா வகையிலையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னவங்க, இன்றைக்கி வந்து அங்கே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தான். நீங்கள் கடந்த காலங்களில் தொடர்பே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட அமைச்சர்கள் பொறுப்பேற்ற விஷயம்லாம் இருக்குது. ஒரு ரயில் கவுந்ததுன்னா கூட வந்து பொறுப்பேற்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணாங்க. இவங்க பேசின மேடைகள் எல்லாமே என்ன பேசினாங்க, காஷ்மீரில் வந்து நாங்கள் சுத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அவர்கள் தானே. இப்போ அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா கூட தே ஆர் லயபிள். இதெல்லாம் சொல்லி மக்களை வந்து நீங்கள் வந்து அப்பாவி மக்களை வந்து அங்கே வரவழிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்க மாட்டோம். உளவுத்துறையினுடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ஸ்டாண்ட் சசி தரூர் சொல்றாரு சார். அப்படி 100% வந்து இதை பண்ணிட முடியாது உளவுத்துறையினால,
இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண பல விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ தடவை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தடவை அப்படின்றத வச்சே அதை வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது தான் இந்த கேள்வி. எதை டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்றாரு? இந்த மாதிரி வந்து பதவி விலகணும் அப்படின்றது. ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகுன்றது தான். நீங்க எல்லாத்துக்கும் கிளைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது, இயல்பா ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூட இந்த அரசோ இல்லை வந்து திரு அமித்ஷாவோ திரு மோடி அவர்களோ வந்து அதுக்கு வந்து கிளைம் எடுத்துக்கிறாங்க. அப்படி எல்லா அரசும் பண்ணல, அரசும் பண்றாங்க. இல்ல பண்றாங்க. அப்ப நீங்க இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல என்னன்னா, இதுல கூடுதலா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருந்து வருதுன்னா, நீங்க பேசின பேச்சுக்கள்ல வந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மிக அபரிதமான நம்பிக்கை, அந்த அபரிதமான நம்பிக்கையில தான் வந்து மக்கள் வந்து அங்க வந்து சாரசாரியா போறதுக்கான ஒரு சூழல் உருவாச்சு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்றோம். இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றதுனா நீங்க வந்து அது எப்படி வேணா நீங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதற்கான சூழல். பட் இங்க வந்து தொடர்ந்து சர்வேலன்ஸ் இருக்கிற இடம். நீங்க வந்து மிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க, கவர்மெண்டோட ஃபுல் அட்டென்ஷன் இருக்கு. இவ்வளோ சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணலன்னா அப்போ அது ஃபெயிலியர் தான். நீங்க வேற எங்கேயோ வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணாத ஒரு அப்படி 100% முடியாதுன்றது தான். இல்ல அது வந்து ஹியூமன் இதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து முடியாது. ஆனா இதை பண்ணணும். அவர் எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அதை பார்க்கறாருன்னு தெரியல. நீங்க வந்து ஆனா நீங்க வந்து இன்டெலிஜென்ஸோட இட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் திங்ஸ். நான் தான் சொல்றேன், நீங்க சர்வேலன்ஸே இல்லாத இடத்துல வேணா நீங்க வந்து சில நேரத்தில் ஸ்மெல் பண்ணாம இருக்க முடியும். ஆனா இங்க சர்வேலன்ஸ், கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் இருக்கு. கண்டினியூஸா வந்து நீங்க மிலிட்டரி ஃபோர்ஸஸை போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க மொத்த மிஷினரியும் அங்க வச்சிருக்கீங்க. இவ்வளவும் இருக்கும் பொழுது அதை பண்ணுறது தான் வந்து பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்றாரு. அது தலைவர் திருமாவளவனே தான் சொல்ற. நம்ம சொல்றனால அவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்றது. அது ஏன் அப்படி பார்த்தா நீங்க எதுவுமே யாருமே பேச முடியாது. நீங்க இங்க சட்டமன்றத்தில் அது கேட்டதும் அவரே தான். அதாவது ஆமா, அதை தான் சொல்றாரு. ஆனா உணர்வுகளை வெளிப்படுத்துறது. நாம எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நம்மளுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு பதிவு செய்யறோன்றது தான் வந்து நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். அந்த வகையில தான் அது வந்து ஸ்ட்ராங் எதிர்ப்பா பதிவு பண்ணார். இதுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது, ஒன்றிய அரசினுடைய கையாளாகத்தனம் அப்படின்லாம் பேசுறதோடு நிற்காம ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு கேட்கறது வந்து இதுல எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகணுன்றது தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இல்ல அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அகைன் ரிப்பீட் பண்ணாரான்றது தான் சார். நம்ம சொல்றதுனால அவங்க செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்கறது ஏன் மறுபடியும் அழுத்தியே சொல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லணும்ல சார். இல்ல அவர் பேச, அதான் நான் சொன்னேன், அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான இல்லை வந்து ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டீஷியன். எதையுமே வந்து இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே இல்லாதவங்க கூட ஒரு சில விஷயங்களை அந்த கட்சியை பற்றியோ அந்த தலைவரை பற்றியோ ரொம்ப ஓவராக புகழ்ந்து பேசும்பொழுதோ இல்லை இது பண்ணும்பொழுதோ வந்து நெகிழ்ந்து போவாங்க. ஆனால் இல்லை இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது நாட் ஒன் சிங்கிள் பர்சன். நீங்கள் இவர் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதை வந்து பொதுவான மேடையிலே சொல்லுவார், எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த்து தெரியும்னுவார். அது வந்து அந்த ஸ்ட்ரென்த்து தெரியுன்றது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். ஸ்ட்ரென்த்து தெரியுன்றதுனா வந்து அவர் வந்து லெஸ் ஸ்ட்ராங்காக இருக்காரு, இல்லை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான்றது இல்லை. அந்த ஸ்ட்ரென்த்து தெரியும், அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு தெரியுன்றது தான் அதோட பாயிண்ட். அந்த மாதிரி அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டீஷியன், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 26 எலெக்ஷன் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும்னு பார்க்குறீங்க? அதாவது இதில் வந்து என்னென்னா, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில் வந்து பிஜேபி பாமக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னொரு கூட்டணி திரு விஜய் நிற்க போகிறாரு. எப்பவும் போல் வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர், அவங்க பாட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்க போகிறாங்க. இப்போ இதில் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் கணிக்கப்படுது அப்படின்னா, இப்போ நாம் தமிழர்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினது வந்து அது எப்போவுமே வந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் எங்களுக்கு இவங்களும் வேணாம் அவங்களும் வேணான்னு ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து திரு வைகோனை வந்து மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற உருவாக்கின பொழுது அந்த ஓட்டு வாங்கினார். இன்னும் சொல்ல போனால் தனியாக நின்று வாழப்பாடியாக நின்ற போது கூட ஒரு சில கொஞ்சம் பர்சன்டேஜ் வாங்கினார். இப்போ அந்த பர்சன்டேஜ் தான் திரு சீமான் அவர்கள் வந்து வாங்கிட்டு இருந்தால் நான் அதில் ஒரு சில ஒரு சர்டன் போர்ஷன் வந்து அவருக்காக ஜென்யூனாக விழுந்திருக்கும். இப்போ அது வந்து விஜய்க்கு ட்ரிஃப்ட் ஆகுன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொன்று, இவங்க வந்து ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி திரு விஜய் அவர்களை வந்து, இது ஒரு தியரி தான் சொல்லப்படுது, எனக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அன்ஆத்தன்டிகேட்டாக தலைவர் கூட இருக்கிறதுனால நான் பேச மாட்டேன். பிஜேபியினுடைய தூண்டுதலே இருக்குது திரு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் தான், அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஃபேக்டர் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து மடைமாற்றம் செய்யணுன்றதுக்காக திரு விஜய் அவர்கள் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு, ஒரு தியரி இருக்கு. அதுக்காக ஒருத்தர் கெரியரையே விட்டுட்டு வருவார். இல்ல
நான் சொன்னது இல்ல, என்னன்னா, okay, நான் இல்ல, நம்புறேன் அதுல ஒரு doubt தியரிஸ் இருக்கு. இருக்கு, Okay, தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ் அடிப்படையில் பார்ப்போம் நம்ம. ஒரு அனாலிட்டிக்கல் பார்வை தான், Yes. ஒரு அனாலிட்டிக்கல் திங் தான். நீங்க வந்து இவங்களா ஒரு கற்பனையில வந்து நீங்க வந்து இதுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சதவீதத்தையும் வந்து ஒரு டென்ட் இருக்கும் அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன, நாங்கள் அவங்கள வந்து அந்த அந்த கூட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு கவர்ச்சி காட்டியோ இதில் வந்து ஒரு வேறு சில அந்த சரிஸ்மாவும் இருக்குது எங்கள் தலைவருக்கு. அவர் வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் கரிஸ்மாவும் இருக்குது, ஐடென்டிட்டி கரிஸ்மாவும் இருக்கிற தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர். ஆனால் மோர் வந்து ஐடியாலஜிக்கலாக நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம் நம்ம இருக்குது. இந்த கூட்டணிக்கு வந்து மதசார்பற்ற கூட்டணிக்கு வந்து நான் சொன்ன எங்களோட இம்பேக்டும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பெரிய அளவில் லூஸ் பண்ண மாட்டோம். அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது இதில், சிறுபான்மையினர் வாக்குகள்லையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள்லையும். ஸோ நாங்கள் ப்ரொவைடட் எங்களோட ஷேர் வாங்கினா ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டாக இருக்கும். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. யார் ஆட்சி செஞ்சாலும் இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி. இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ரீட் பண்ணுறது வந்து ஏடிஎம்கே கூட்டணியா விஜய் கூட்டணியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்பிளிட் ஆகும்பொழுது த ஹையர் விஜய் அணிக்கு போகிறதுக்கு ஹையர் ப்ராஸ்பெக்ட் வந்து திமுக கூட்டணிக்கு வரும். இது வந்து நீங்கள் மக்கள் நல கூட்டணி நிற்கும் பொழுதும் அது நடந்தது. மக்கள் நல கூட்டணி இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஓட்டு வாங்கியிருந்தோம்னா அது இயல்பாக வந்து அதிமுக பெரிய சாதகமாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஒரு திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்குன்ற மாதிரியான தேர்தல் களம் இருக்குது. ஆனால் இதை நாம் அப்படி எதிர்கொள்ள முடியாது. ஆனால் போட்டி கடுமையாக தான் நம்ம அப்படி, ஏன்னா எவ்ரி சிங்கிள் எலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் களமும் இப்போ நீங்கள் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட முதல்ல ஆரம்பித்தப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு. ஆனால் நீங்கள் ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்கொள்கிறோம். அது வேறு, நாங்கள் கண்டிப்பாக வந்து முழுமையாக வெற்றி பெறுவோம்னு எதிர்கொள்கிறோம். ஆனால் நம்ம வெற்றி பெறுவோன்றதை வந்து நம்ம வந்து ஒரு மமதையிலையோ இல்லை வந்து இதுலையோ பார்க்க வேண்டிய நிலையில் இல்லை. இதை வந்து திமுக தலைமையான கட்சிகள் எல்லாமே உணர்ந்துருக்கிறோம். அதனால தான் திமுக கூட வந்து அவங்க வந்து ஆட்சியில் செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாங்களும் வந்து ஐடியாலஜிக்கல் பேஸில் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுல இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக திமுக கூட்டணி இன்னொரு பெரிய பலம் என்னவா நான் பார்க்குறேன்னா, எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் பெண்களுடைய வாக்குகள் பெருமளவு வந்து அதிமுக வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இயல்பாகவே அவங்க மேலே இருந்த ஈர்ப்புனால ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெண்களை விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இந்த அரசாங்கம் கொண்டு வந்துடுச்சு. நீங்கள் பெண்களை சார்ந்தே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துடுச்சு. நீங்கள் வந்து இன்னும் ஈவன் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கூட பெண்களுடைய பேர்டனை வந்து குறைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது மட்டும் பெண்களோட ஸ்கீம் இல்லை. ஆண் குழந்தைங்க படிக்கிறதுக்கு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறதும் அவங்கள தான் ரிலீவ் பண்ணுது. ஏன்னா வீட்டில் குடும்பத்தை ரன் பண்ணுறது பெண்கள் தான், குறிப்பாக கடைநிலையில் இடைநிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களில். அப்போ இது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. எது வந்து நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க வேண்டியதுன்னா, இது நான் சொல்கிறது வந்து சில நேரங்களில் வந்து அது இப்படி நடக்குமான்ற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி சஸ்டெயின்டாக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் தேர்தல் மிஷினரியை வந்து அவங்க வந்து கையாளுறது தான். இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து தேர்தல் இப்போ சில பேர்லாம் பூத் கமிட்டி இதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்னா புதுசாக இருக்கலாம். ஆனால் பூத்தில் எப்படி உட்காரணும், நீங்கள் வந்து இவிஎம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பூத்துக்கு வெளியில் உட்காந்து பூத் ஸ்லிப் எழுதுறதுலேருந்து, பூத் ஸ்லிப் கொடுக்கறதுலேருந்து, ஓட்டர்ஸை கூட்டின்னு வர்றதுலேருந்து, கடைசியாக முடிஞ்சு சீல் வைக்கிறதுலேருந்து, சீல் வச்சு என்ற இடத்துக்கு எடுத்துன்னு போகிறதுலேருந்து அரசியல் தெரிஞ்ச ஒரு களமாக வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு சில முயற்சிகள்லாம் பண்ணோம், அதை ஒரு சில நடவடிக்கைகள்லாம் ஈடுபடும். அதெல்லாம் கடந்து எலெக்ஷன் மிஷினரியோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் மக்களுடைய வாக்குகள் என்பதை விட நியாயமாக மக்களிடம் பெறக்கூடிய வாக்குகளை கடந்து இவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல. இது ஒரு சவால். ஒவ்வொரு தடவையும் சொல்லப்படுவது இருக்கு. நீங்க போன தடவை நான் சொல்றேன், அதை நான் சொல்றேன் எப்படி என்ஷூர் பண்ணணும்னு சொல்றேன். ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரும்பொழுது ஒரு மாநிலத்துக்கு வேற மாநிலத்துக்கு வருது இல்லையா, ஓகே, ரெகக்னைஸ் பார்ட்டிஸை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சீல் வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் தொகுதியில் 300 பூத் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 400 மிஷின் வரும். இந்த 400 மிஷினை சீல் வைக்கணும். சீல் வச்சு பிங்க் பேப்பர் சீல்னு ஒன்று வைப்பாங்க. இந்த பிங்க் பேப்பர் சீல் எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம்னா ஓட்டிங்லாம் முடிஞ்சு கடைசியாக எண்ணுறாங்க பாருங்கள், அப்போ ஓப்பன் பண்ணுவோம். திமுக தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 வழக்கறிஞர் அனுப்புனாங்க. இந்த 10 வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்னா 400 பெட்டி இருக்கா, ஆளுக்கு 40 பெட்டி எடுத்துக்கிட்டாங்க. இந்த 40 பெட்டியை வந்து செக் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டாங்க. முடிஞ்சுதா? கையெழுத்து போட்டாங்க இல்லைங்களா அந்த 10 அட்வொகேட்ஸு, இவங்களோட கையெழுத்து எங்ககிட்ட எப்போ கொடுக்குறாங்கன்னா
ஓட்டு பெட்டி எப்போ வருதுன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மாதம் முன்னாடி வருது. எலெக்ஷன் போலிங் ஆகி 1 மாதம் கழிச்சு கவுண்டிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு கவுண்டிங் அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ எங்கள் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நாங்கள் இந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சர் கொடுத்துட்டோம். நீங்கள் ஒன்று போட்டிருப்பீங்க, அவர் ஒன்று போட்டிருப்பாரு, இவர் போட்டிருப்பாரு, யார் எந்த போட்டியில் வருதுன்னு தெரியாது. இந்த 10 பேர் ஸ்பெசிமென் சிக்னேச்சர் வச்சுட்டு பிங்க் பேப்பர் சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிக்னேச்சர் ஒன்று அதில் 10ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்னன்ற நிலையை நாங்கள் போன தேர்தலே கொண்டு வந்தோம். இப்போ இவிஎம்மில் வந்து நீங்கள் வந்து எலக்டோரல் ப்ராசஸை கரெக்டாக நடத்துறதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம ஓகே. நீங்கள் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதை கடந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பிஜேபி. பழிவாங்கும் நடவடிக்கையில் வந்து கடுமையாக வந்து பண்ணி வந்து அப்படி தான் வந்து அவங்க வந்து ஒரு மாநிலத்திலையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்குன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க வந்து இது எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருடைய இந்த முயற்சிகள் தோல்வி அடைய வைப்போன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். மேபி மாறலாம், மாறும்போது நிச்சயமாக பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.